ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். நிறைய பேர் நம்பல, வியாதிப்பட்டு சக்கரை பிரஷர்னு நோயோட நிறைய பேர் இருக்கிறீங்க. அதனால ஆண்டவர் உங்களுக்கெல்லாம் இன்றைய தினத்தில் ஒரு வசனம் கொடுக்கிறாரு, குறித்து வைத்துக் கொள்ளுங்க. அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதி வியாதி ஒன்னிலிருந்து விலக்குவேன். யாத்திராக 23:25. அப்படின்னா அவர் அப்பத்தையும், அதாவது சாப்பாட்டையும் நம்ம தண்ணியும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. அதனால இந்த வசனத்தை வச்சு ப்ரேயர் பண்ணுங்க. எந்த விதமான நோயா இருந்தாலும் பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் இயேசுவால முடியாதது ஒண்ணுமே கிடையாது. அவர் நமக்காக ரத்தம் செஞ்சிருக்கார். அவர் ரத்தத்தினால நம்மளை குணமாக்குவார். விசுவாசமா இருங்க, ஜெபம் பண்ணுங்க, உங்க ஜெபம் கேட்கப்படும் சொல்லி விசுவாசிங்க. பாவங்கள் பண்ணியிருந்தா அறிக்கையிடுங்க, சரிங்களா? உங்க ஜெபம் கேட்கப்படும், சரிங்களா? சோர்ந்து போகாதீங்க. எதுவோ அந்த எந்த பிரச்சனை, எந்த வியாதியா இருந்தாலும் அவரால முடியும். நீங்க வியாதி ஒன்னிலிருந்து விலக்குவேன்னு சொல்றாரு, சரிங்களா? வானமும் பூமியும் ஒரு வார்த்தை ஒருபோதும் விழுந்து போகாது. விசுவாசமா இருங்க, உங்க ஜெபம் கேட்கப்படும். காட் பிளஸ் யூ.